கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான களியக்காவிளை சோதனைச் சாவடியில் போலீசார் நடத்திய அதிரடி வாகன சோதனையில் ஸ்கூட்டரில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த சோதனையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து நாகர்கோவில் பகுதிகளில் விற்பனை செய்ய முயன்ற ஜெரின் ஜோஸ் மற்றும் அவரது நண்பர்களான மகேஷ், பிரவீன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தேர்தல் நேரத்தில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க எல்லையோர மாவட்டங்களில் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்ட மதுவிலக்கு போலீசார் களியக்காவிளை அந்த மதுவிலக்கு அந்த சோதனை சாவடியில் ஆய்வு செய்த போது சந்தேகத்துக்கிட உரிய வகையில் வந்த ஒரு நபரை பிடித்து விசாரணை செய்யும்போது அவர்கிட்ட இருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதை ஃபாலோ பண்ணி பிடிக்கும்போது மற்ற 2 குற்றவாளிகளிடமிருந்து அரௌண்ட் ஒரு 21 kg கஞ்சா நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருடம் மட்டும் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 53 கேசஸ் போட்டிருக்கோம். 76 அக்யூஸ்ட் நம்ம அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக அரௌண்ட் 40 கேசஸ் கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர்லையும் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுத்திருக்கோம். லாஸ்ட் இயர் 282 கேசஸ் போட்டிருக்கோம். ஒரு 502 அக்யூஸ்ட் நம்ம ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 10 பேர் கூண்டாஸில் டீடைன் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயரும் நம்ம 300 கேசஸ் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போலீஸ் சார்பாக இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். பொதுமக்களும் இந்த போதைப் பொருள் குறித்து ஏதாச்சும் தகவல் இருந்தால் தைரியமாக போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கலாம். நாங்களும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக அது போதைப் பொருள் விற்பனை செய்து மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணாலும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிடிப்பட்ட 3 பேருக்கு மேலே வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இதோட எங்கேருந்து வந்தது, எந்த வழியில் வருதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டு இருக்கோம். ஸோ அவங்களையும் நம்ம பிடிச்சி கண்டிப்பாக இந்த குற்றவாளியும் சேர்த்து குண்டாஸில் நம்ம அடைக்கிறோம். வங்கி நிச்சயமாக இப்போ எல்லா NDPS கேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வங்கி எண் முடக்கம் செய்கிறோம். அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிவிடும். அதுக்கேற்ற அவங்க யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் எல்லாமே நம்ம டீடைன் பண்ணிவிட்டு அது ஆக்ஷனுக்கு எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம்.